இது பேசுவோம் எவ்ரிபடி நோஸ் சீசன் 4. சாமி, இன்னைக்கு நாம பேச போற நோய் ரொம்ப பயங்கரமான நோய். பயங்கரமான நோயா? ஷிங்கிள்ஸ் பத்தி பேச போறோம் தானே என்கிட்ட சொன்னாங்க. ஆமா, அந்த ஷிங்கிள்ஸ்க்கும் பாம்புக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அப்படியே ஒரு பாம்பு வந்து உங்க உடலை சுத்தி அப்படியே படம் எடுத்தா எவ்வளவு பயங்கரமா இருக்குமோ அவ்வளவு பயங்கரமான நோய் இந்த ஷிங்கிள்ஸ் நோய். இவ்வளோ பில்டப் ஆகாது. கலைஞர்கள் 2 பேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்கள பாப்போமா? வர சொல்லுங்க. இதுக்குமா? சரி, இது உங்களுக்காக தவனேசன் மற்றும் ஹலீமா. சரி, நீங்க பின்னாடி இருந்து வரும்போதே உங்களுக்கு கேட்டிருக்கோம் பாம்பு பாம்புன்னு 4-5 தடவை கார்த்திக் சொன்னாரு. அதாவது நீங்க ஷிங்கிள்ஸ் இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய குடும்பத்துல ஒருத்தருக்கு இருந்திருக்கு. ஸோ அவருக்கு வந்து அந்த புருவத்துக்கு மேல வந்துச்சு. நிறைய வேர்வை இருக்கும் போதும் சரி, அதே நேரத்துல அந்த கிருமி எப்படின்னா ஒரு பிளிஸ்டா மாதிரி வரும். முதல்ல பார்க்கும்போது என்னமோ நான் நினைச்சேன் சரி ஒரு அது வந்து பருவா அப்படின்னு. ஏன்னா அது பொரியா சின்னதா இருக்கும். அதன் பிறகுதான் மருத்துவர்கிட்ட போகும்போது சொன்னாங்க இல்ல அது வந்து ஷிங்கிள்ஸ் அப்படின்னு. ஷிங்கிள்ஸா? அதன் பிறகுதான் ஷிங்கிள்ஸ்லாம் என்னன்னு எனக்கு தெரிய வந்தது. இட்ஸ் லைக் பிளிஸ்டர் மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு வைரல் டிசீஸ் மாதிரி இருக்கும். நீங்க தாவா? ஷிங்கிள்ஸ் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து யாருக்கும் அது இது வரைக்கும் வந்ததில்லை. அண்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது சிக்கன் பாக்ஸ் உண்டாக்குற கிருமி தான், அதே கிருமி தான் ஷிங்கிள்ஸையும் வந்து ஏற்படுத்துது. அண்ட் அதே நேரத்தில் வந்து சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சில சமயத்துல வந்து இட்ஸ் லைக் ரைட் ஆஃப் பேசேஜ் மாதிரி அதை வந்து ட்ரீட் பண்றாங்க. அதாவது சின்ன வயசுல உங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சா அப்பாடா அப்படின்னு ஒரு ஆறுதல் உணர்வோட இருப்பாங்க. ஏன்னா வந்துருச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் வந்து ஒரு லைஃப் டைம் இம்யூனிட்டி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். பட் ஷிங்கிள்ஸுக்கும் வந்து அந்த மாதிரியா? அண்ட் தென் ஷிங்கிள்ஸ் உண்டாக்குற அந்த வைரஸ் வந்து சிக்கன் பாக்ஸ் வந்த பிறகும் நம்ம உடம்புலயே தங்கும். ஸோ டார்மண்டா இருக்கும், ஆனா வந்து இம்யூனிட்டி கம்மியா இருக்கும் போது திருப்பி வந்து பொங்கி எழும் அப்படிங்கிற மாதிரியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஷிங்கிள்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நான் இங்க வந்திருக்கேன். நீங்களே நிறைய விஷயம் சொன்னீங்களா தாவா? பின்னாடி நின்று எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொல்றாங்களே. நம்ம கலைஞர்களே இவ்வளவு தகவல்கள் அள்ளி தெளிக்கிறாங்க. நம்ம மருத்துவர் என்ன சொல்ல போறாரு அப்படி தெரியலையே, கூப்பிடுவோமா? ஆமா, இன்றைய தலைப்பை ஒட்டி நமக்கு நிறைய தகவல்களை பகிர்ந்துக்க வராங்க டாக்டர் உமா அழகப்பன். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சரி டாக்டர், சொல்லுங்க. இங்க பல விவாதங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க சொல்லுங்க, ஷிங்கிள்ஸ் அப்படின்னா என்ன? ஷிங்கிள்ஸ் வந்து ஹெர்பீஸ் ஜாஸ்டர்னு சொல்லுவோம். அது இன்னொரு பேர் வந்து ஹெர்பீஸ் ஜாஸ்டர். இது வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ வைரல் இன்ஃபெக்ஷன். ஆனா இது வந்து வரும்போது இல்ல வரத்துக்கு முன்னாலேயும் அறிகுறிகள் வரலாம், அது வந்ததுக்கு அப்புறமும் அறிகுறிகள் இருக்கலாம், அது வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் வலி, கொஞ்சம் எரிச்சல் அந்த மாதிரி இருக்கலாம். வர்றதுக்கு முன்னாடியும் சைன் காட்டுது, வந்துட்டேன் இருக்கேன்றதுக்கு ஒரு சைன் இருக்கு, நான் போக போறேன் வந்துட்டு போயிட்டேன் அப்படின்னு ஒரு சைன் இருக்கா. இதுக்கு எக்கச்சக்கமான அறிகுறிகள் இருக்கு. அதுவும் வந்து தவனேசன் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கிருமியினாலதான் இது பரவுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. இப்ப இது எதனால ஏற்படுது டாக்டர்? இது வந்து varicella zoster வைரஸ். அந்த வைரஸோட பேர் இதுதான். அவங்க சொன்ன மாதிரி இது சிக்கன் பாக்ஸ் நால வரதான். அதே வைரல் இன்ஃபெக்ஷன். ஆனா சின்ன வயசுல வரும்போது சிக்கன் பாக்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லா பரவும். அது பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த வைரஸ் வந்து நர்வ்ஸ்ல, நம்ம நரம்புல போய் டார்மெண்ட் ஆயிரும். அது திருப்பி ஒரு ட்ரிகர் வரும்போது திருப்பி அந்த நரம்பு வழியா அது வெளியில வருது. அதனால ஷிங்கிள்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லா ஜென்ரலி வராது, வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ரொம்ப மோசமானதான் உடம்பு ஃபுல்லா பரவும். ஜென்ரலி ஷிங்கிள்ஸ் வந்து உடம்புலோட ஒரு சைடு, ஒரு பாதி அந்த இடத்துல மட்டும் வரும். அந்த நரம்பு எங்க ஸ்கின்னுக்கு வந்து இன்னோவேட் பண்ணுதோ அந்த இடத்துல மட்டும் ஷிங்கிள்ஸ் வரும். டாக்டர், எதனால தூங்குது, எதனால திருப்பி எழுந்திருக்குது, என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது டாக்டர். எஸ், ஸோ அது ஏன் டார்மெண்டா இருக்குன்னு எங்களுக்கு சரியா தெரியல. இந்த வைரஸ்க்கு வந்து அந்த ஒரு சக்தி இருக்கு. மற்ற வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் போயிருது,
பட் ஆனா இது வந்து டார்மெண்டா அந்த நர்வ்ஸ்ல இருக்குது. அது ஏன் திருப்பி ரீஆக்டிவேட் ஆகுதுன்னா ஒரு இம்யூன் சிஸ்டம், அவங்களோட தடுப்பு சக்தி குறையும் போது அந்த இம்யூன் சிஸ்டம் இறங்கும் போது இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். அப்ப அந்த திருப்பி ரீஆக்டிவேஷன் ஆகி திருப்பி எந்திரிச்சு நின்னு ஹலோ சொல்லுது. டாக்டர், அப்படின்னா இப்போ இந்த தருணத்துல நமக்குள்ளார அந்த வைரஸ் வந்து டார்மெண்டா இருக்குன்னு சொல்லலாமா? எல்லாருக்கும் இருக்காது, எல்லாருக்கும் வராது. அது சில பேருக்கு அந்த மாதிரி டார்மெண்டா போய் உட்கார்ந்துகிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் அது மாதிரி திருப்பி வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா சிக்கன் பாக்ஸ் அனுபவிச்சவங்களுக்கு வந்து அது இருக்குமா? எல்லாருக்கும் இருக்காது. எல்லாருக்கும் இருக்கு. சிக்கன் பாக்ஸ் அனுபவிக்காதவங்களுக்கு அது வராது. இப்போ வந்து அவங்களுக்கு அதிகமா வேர்க்குது அல்லது உடல் வந்து ஒரு வாகுல இருக்குது, அது வந்து ஒரு பெரிய அறிகுறியா இருக்குமா அவங்களுக்கு ஷிங்கிள்ஸ் வரதுக்கு? இது மோர் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம் ப்ராப்ளம். ஸோ கேன்சர் இருந்தா, ஹெச்ஐவி, ஏதாவது ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட் இருந்தா அந்த மாதிரி வரதுக்கான சான்ஸ் இருக்கு. டாக்டர், அப்படி இருக்கும்போது இப்ப ஒரு அறிக்கையின்படி நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டிற்கு வந்து 30,000க்கும் மேற்பட்டோருக்கு வந்து இந்த ஷிங்கிள்ஸ் ஏற்படுறதா சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இது வந்து வயது கூட உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஆகுதா, இல்ல சிறியவர்களிடையே இது இருக்கா? பெரும்பாலும் வயதானவங்களுக்கு தான் வரும். ஆனா அந்த மாதிரி இம்யூன் சிஸ்டம் குறையும் போது சின்ன பிள்ளைங்களுக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு, இல்ல இளைஞர்களுக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்போ ஒரு முக்கியமான கேள்வி, நிகழ்ச்சியின் தொடக்கத்துல டாக்டர் இன்னைக்கு ஷிங்கிள்ஸ் பத்தி பேச போறோம், நான் சொல்லிட்டேன். இவர் வந்து அது வந்து பாம்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இந்த ஷிங்கிள்ஸ்க்கும் பாம்புக்கும் என்ன சம்பந்தம் டாக்டர்? அது போட்டு உடைச்சிருங்க. கண்டிப்பா பெரிய சம்பந்தம் ஒன்றும் கிடையாது. அது ஏன்னா அது பாக்குறதுக்கு அது பரவும் போது அந்த பாம்பு ஊறுற மாதிரி இருக்கும். சோ அது வந்து அந்த சீன சமுதாயத்துல, சீன கல்ச்சர்ல அவங்க பாரம்பரியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு பாம்பு வியாதி. அது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அந்த தோல்ல எப்படி அது பரவுதோ, அந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த நர்வ்ஸ் எங்க இன்னோவேட் பண்ணுதோ அந்த ஸ்கின்ல மட்டும் அப்படியே பாம்பு மாதிரி ஊறும். அதனால இதுக்கு பேரு பாம்பு வியாதி. அது தவிர வேற எந்த சம்பந்தமும் கிடையாது. பாத்தீங்களா, விஷயம் தெரிஞ்சுதான் நான் பேசியிருக்கேன். நீங்க ஓவர் பில்டப் கொடுத்தீங்க. அதாவது இன்னும் மேலும் சரியான தகவல்களை நாங்க பகிர்ந்துக்க போறோம். இடைவெளியை தொடர்ந்து பாருங்க. இது பேசுவோம் எவ்ரிபடி நோஸ் சீசன் 4. பேசுவோம் எவ்ரிபடி நோஸ் சீசன் 4. ஷிங்கிள்ஸ் இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில டாக்டர், அடுத்த கேள்வி, இந்த ஷிங்கிள்ஸ் வந்துனா ஒரு அறிகுறி இருக்கு, நீங்க இருக்குதுன்னா ஒரு அறிகுறிங்க, போக போகுதுன்னா ஒரு அறிகுறின்னு சொன்னீங்க. எத்தனை அறிகுறிகள், என்ன மாதிரியான அறிகுறிகள் தெரியும்? வரத்துக்கு முன்னால என்ன ஆகும்னா, அந்த தோல்ல அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு எரிச்சல் இருக்கும், ஒரு ஊசி குத்துற மாதிரி, இல்ல ஜஸ்ட் வலி, வலி மாதிரி இருக்கும். ஆனா அது தோல்ல ஒன்றும் தெரியாது, ஒரு ரேஷ் ஒன்றும், அதுக்கு ஒன்றும் ஒரு சிம்டம்ஸ் ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் அந்த பெயின் இல்லாட்டினா ஒரு டிங்லிங் சென்சேஷன் இல்லை பர்னிங் சென்சேஷன் அது மட்டும் ஆரம்பிக்கும். ஒரு 2-3 நாளில் இல்லை ஒரு வாரத்துக்குள்ள அந்த ரேஷ் வந்துடும். ரேஷ் வரும்போது எப்படி வரும்னா, குட்டி குட்டி கொப்பளை மாதிரி வரும். அதுலேருந்து கொஞ்சம் ஆரம்பத்துல ஒரு நீர் வரலாம். அந்த நீர் வந்து அதை தொடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதுதான் அந்த பரவலாம். அதில் தான் இந்த வெரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் இருக்கு. ஸோ அதை வந்து ரொம்ப டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது போக அந்த ரேஷ் வந்ததுக்கு அப்புறம் அது வந்து கொஞ்சம் காஞ்சிரும், ஒரு வாரத்துக்குள்ள காஞ்சிரும், தானாவே போயிடும். நிறைய பேருக்கு அது அப்படி ஒன்றும் பண்ணாது. அது ரேஷ் வந்துட்டு அதுவா பெட்டர் ஆயிரும். சிலருக்கு என்ன ஆகும்னா, அது போனதுக்கு அப்புறமும் ஒரு வலி, ஒரு தாங்க முடியாத ஒரு எரிச்சலும் வலியும் ஏற்படலாம். அதுக்கு பேரு போஸ்ட் ஹெப்பாட்டிக் நியூரால்ஜியா. அதாவது அது போயிருச்சு, அந்த ஹெர்பீஸ் வைரஸ் போயிருச்சு, ஆனா அந்த நர்வ்ஸ்ல ஒரு பெயின் ஆரம்பிச்சிருச்சு. அந்த பெயின் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கலாம். டாக்டர், இன்னொரு கேள்வி, நீங்க சொன்ன வந்து ஷிங்கிள்ஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லும்போது, பொதுவா வந்து நம்ம இந்திய வீடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, அது வந்து யாராவது பார்த்தாங்கன்னா இது வந்து வேர்க்குரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க, நீ ஒழுங்கா தேய்ச்சி குழி அப்படின்றாங்க. இல்லைன்னா வந்து கடைகள்ல வாங்கக்கூடிய ஒரு பவுடர் வகை இருக்கு, அது போயிரும் அப்படின்றாங்க. வேர்த்ததுக்கு அப்புறம் உடனே குளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம், ஆமா, அந்த மாதிரிலாம் இருக்கு. சோ இந்த வேர்க்குருக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல வேர்க்குருக்கும் இதுக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. இல்ல, ரொம்ப வித்தியாசமான டிசீசஸ் ரெண்டுமே. ஆனா இந்த ஷிங்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் வரும். வேர்க்குரு வந்து எங்கெங்கெல்லாம் வேர்வை ஏற்படுதோ அந்த இடத்துல எல்லாம் வரும்.
ஆனா ஷிங்கிள்ஸ் வந்து அந்த உடம்புல தோல்ல ஒரு இடத்துல அந்த என்ன நர்வ்ஸ் இன்னோவேட் பண்ணுதோ அந்த இடத்துல மட்டும் ஒரு லைன் மாதிரி பரவும். ஸோ வேர்க்குரு அந்த மாதிரி வராது. ஸோ டெஃபினெட்லி இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா. இப்ப வந்து ஷிங்கிள்ஸ்னால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு. அதை இப்ப பார்ப்போம். எனக்கு வந்து ஷிங்கிள்ஸ் போன வருஷம் அக்டோபரில் வந்துச்சு. ஸோ எப்படி வந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து தலை ரொம்ப வலிச்சுது. நான் வந்து நார்மல் மைக்ரேன் நினச்சிட்டு சும்மா பெனடால் எடுத்தேன். ஸோ 2 நாளைக்கு வந்து தலை ரொம்ப வலிச்சுது. சும்மா பெனடால் எடுத்து நல்லா தூங்கினேன். இட் வாஸ் சாட்டர்டே சண்டே. ஸோ திங்கட்கிழமை எழுந்திருக்கும் போது மூஞ்சில் வந்து சின்ன சின்ன பருவங்களாக வந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபோட்டோ எடுத்து என் சித்திக்கு அனுப்புகிறேன். ஏன்னா அவங்க ஒரு நர்ஸ். ஸோ அனுப்பிட்டு நான் கேட்டேன் இது என்ன. அவங்க சொன்னாங்க மேபி இது வந்து மங்கி பாக்ஸ், நீ வந்து உடனே போய் ஒரு ஜிபியை பாரு. ஸோ நான் கிளினிக்கு போனேன். ஸோ ஜிபியை பார்த்தேன். ஸோ ஜிபி வந்து சொன்னார் இது வந்து மங்கி பாக்ஸ் இல்லை, இது வந்து ஷிங்கிள்ஸ். ஸோ டாக்டர் கிட்ட கேட்டேன். ஸோ டாக்டர் ஷிங்கிள்ஸ் என்னன்னு சொன்னார். ஐ ஐசோலேட்டட் மை செல்ஃப், மருந்து எடுத்து தூங்குறேன். ஸோ அடுத்த நாள் வந்து ஷிங்கிள்ஸ் வந்து இன்னும் பரவிட்டு கழுத்தில் காதில் வந்து நல்லா பரவிட்டு பெருசாக வந்துச்சு. ஸோ ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு, ரொம்ப இச்சியாக இருந்துச்சு. அந்த வலி தாங்க முடியாமல் நான் வந்து உடனே ஏனிக்கு போனேன். கொஞ்ச நேரம் வந்து என்னை வந்து அப்சர்வேஷனில் வச்சாங்க. ஸோ மருந்தெல்லாம் எடுத்து திருப்பி வீட்டுக்கு போய் ஐசோலேட் பண்ணேன். அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் I was feeling a bit lost also because வலி ரொம்ப இருந்துச்சு. மூஞ்சிலையும் கழுத்துலையும் காதுலையும் I was very particular about my face and when I go out and meet people, and so it was also அது ரொம்ப என்னை அஃபெக்ட் பண்ணிட்டு. அப்புறம் என் பெரியம்மா கூட வந்து எனக்கு வந்து மஞ்சளும் வேப்பிலாம் போட்டு குளிக்க சொன்னாங்க. ஸோ 3 நாளைக்கு வந்து அது போட்டு குளித்தேன். கொஞ்ச நேரத்தில் கூலியாக இருந்துச்சு. ஆனால் திருப்பி அந்த வலி இருந்துச்சு. ஸோ மறுபடியும் ஏறிக்க போனேன். ஏன்னா ரொம்ப வலி, தலைவலி ரொம்ப அதிகமாகிட்டு. I went for MRI scan. ஏன்னா வந்து அந்த வலி வந்து was affecting the nerves, right? So MRI scanலாம் பண்ணிவிட்டு தென் சும்மா செக் பண்ணி பார்த்தாரு whether there's any nerve damage or any nerve problems. So nothing serious. ஸோ நான் வந்து என்னை அப்சர்வேஷனில் போட்டாங்க கொஞ்ச நேரத்தில். ஒரு 2-3 வாரத்துக்கு பிறகு அந்த ஷிங்கிள்ஸ் வந்து தானாகவே சப்சைட் பண்ணிவிட்டு. ஸோ அந்த வலியும் கொஞ்சமாக சப்சைட் பண்ணிவிட்டு அந்த ஷிங்கிள்ஸும் வந்து அப்படி பர்ஸ்ட் பண்ணிவிட்டு. ஸோ ஆனால் வந்து மூஞ்சில் வந்து அந்த ஸ்கார்ஸ்லாம் இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 weeks. அப்போ தான் வந்து the pain was totally gone. I became so much better and I was back to my normal routine of life. ஷிங்கிள்ஸ் வந்து ஒரு வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றத ரொம்ப விரிவாக அவர் சொன்னார். டாக்டர், அவர் சொல்கிறத வச்சு தான் நான் அதை கேட்குறேன். அதாவது ஷிங்கிள்ஸ் வந்து சிக்கன் பாக்ஸோட இன்னொரு வேரியண்ட், அது உள்ளுக்கே இருக்கிறனால டாமனாக இருக்கிறனால அது எழுந்த பிறகு இது ஆகுது அப்படின்னீங்க. இப்போ இந்த ஷிங்கிள்ஸ் வந்தால் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கு? ஏன்னா அவர் சொன்னார் ஐசோலேட் பண்ணுறது, அவர் மாத்திரைன்னு சொன்னார். ஐ அஸ்யூம் தட் இட்ஸ் பெயின் கில்லர்ஸ். இதை தவிர்த்து அந்த லோஷன் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டி வைரல் கொடுப்போம். அது எவ்வளோ சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த மருந்தை சாப்பிட்டோம்னா அதோட பாதிப்பு வந்து கொஞ்சம் குறைக்கலாம். அது போக அந்த இடத்துல வந்து லோஷன்ஸ் தடவுறது, க்ரீம்ஸ், பெயின் கில்லர்ஸ் வந்து பெயின் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம். அதுவும் அந்த நர்வ் ரிலேட்டட் பெயின் கில்லர்ஸ் ஆர் லாட் பெட்டர். டாக்டர், நீங்கள் முதல்ல சொன்னீங்க அது வந்து சிக்கன் பாக்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது வரக்கூடும், வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சிக்கன் பாக்ஸ் வராதவங்களுக்கும் இது வந்து வர்றதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது? ஸோ சிக்கன் பாக்ஸ் வந்து வரும்போது ஒரு பெரிய ரேஷாக வராமல் ஒரு குட்டியூண்டு அங்கங்கே கொஞ்சம் அம்மை போட்ட மாதிரி வந்துருச்சு, அதுவாக போயிடுச்சு. அது 2-3 நாளில் இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே அதுவாக போயிடுச்சு. புள்ள வந்து ரொம்ப ஃபீவர் இல்லை, காய்ச்சல் இல்லை, ரொம்ப உடம்பு சரியாமல் இல்லைன்னா நமக்கு அது சிக்கன் பாக்ஸ்னே நமக்கு தெரியாது. இன்னொன்று என்னென்னா இப்போல்லாம் வேக்சினேஷன் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால கூட அந்த சிக்கன் பாக்ஸ் வந்து ஒரு பெரிய டிசீஸாக வராமல் குட்டி இங்கே எங்கேயும் வந்துட்டு பெட்டர் ஆயிரும். ஸோ பின்னால நமக்கு ஷிங்கிள்ஸ் வரும்போது டாக்டர் கேட்பாங்க சிக்கன் பாக்ஸுக்கு முன்னால வந்திருக்கான்னு, இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியா கூட சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த காணொலியில அவர் ஒன்று சொன்னார், நானும் கவனிச்சேன். அவங்க ஆன்ட்டி வந்து மஞ்சளையோ வேப்பலையோ போட்டு குளிப்பா,
இது சரியாயிடும் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? மஞ்சள் வந்து has got a lot of antiseptic. நிறைய antiseptic properties இருக்கு. அதனால ரொம்ப காலமாவே சிக்கன் பாக்ஸ் வந்தா இல்ல ஏதாவது ஒரு அம்மை இல்ல ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தா மஞ்சள் போட்டு குளின்னு சொல்லுவோம். அது அந்த antiseptic இருக்கிறதுனால அந்த சர்ஃபேஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுது. வேப்பிலைக்கு நிறைய கூலிங் எஃபெக்ட் இருக்கு. அதனாலயும் அந்த சிக்கன் பாக்ஸ் வந்தா வேப்பிலை எல்லாம் வச்சு சுத்தி தலைமாட்டை சுத்தி வச்சு தூங்குவாங்க. அந்த பாடி ரொம்ப ஹீட்டியா இருக்கிறதுனால அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அந்த வேப்பிலையும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ எல்லா பாரம்பரியமா நம்ம பண்ற மெடிக்கல் ப்ராக்டிசஸ் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அது சயின்டிஃபிக்லியா அது நம்ம இதனால தான் இது பண்றோம்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல. அதனால இப்ப புதுசா வரவங்களுக்கு புரியல ஏன் இந்த மாதிரி பண்றோம்னு. பட் அது போக அதை மட்டுமே நம்பி இருக்கிறது அவ்வளவுதான் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். டயக்னோசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டயக்னோசிஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை வந்து இதை பாரம்பரிய மெத்தட்லயோ இல்ல வெஸ்டர்ன் மெடிசன் எது உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் இருக்குதோ நீங்க அதை வந்து பாத்துக்கலாம். டாக்டர், இப்போ நீங்க வந்து சிக்கன் பாக்ஸ்க்கு வேக்சினேஷன் இருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஷிங்கல்ஸ்க்கும் வந்து தடுப்பூசி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. எஸ், இப்ப வந்து என்ன சொல்றோம்னா ஒரு 50 வயசை தாண்டிருச்சுன்னா இந்த ஷிங்கிள்ஸ் வேக்சினை வந்து போடுறது பெட்டர்னு இப்ப நாங்க எஸ் 50 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு இம்யூனிட்டி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது போக யார் யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி குறையுதோ சின்ன வயசுலே கேன்சர் இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு இம்யூன் சிஸ்டம் குறையுதுன்னா கண்டிப்பா இந்த ஷிங்கிள்ஸ் வேக்சினை அவங்களும் எடுத்துக்கலாம். ஷிங்கல்ஸ் இதை பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் விரிவாக பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சிறு இடைவேளையை தொடர்ந்து நம்ம கலைஞர்களுக்கு ஒரு சின்ன சோதனை அந்த சோதனை என்னன்றது இந்த இடைவெளிக்கு பிறகு நீங்களே பார்க்கலாம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4. ஆஃபீஸ் நேரங்களில் நமக்கு கண்டிப்பாக பசிக்கும், ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். பேண்ட்ரிக்கு போனால் முக்கால்வாசி தின்பண்டங்களோட பேக்கேஜிங் கண்ணை பறிக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் இவை உடல் ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் கூட பயனளிக்காது, கூடவே நாளடைவில் தீங்கும் விளைவிக்கும். உதாரணத்திற்கு பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட சாப்பிட நிறுத்தவே தோணாது. காரணம் அதில் இருக்கக்கூடிய உப்பு அண்ட் வேறு சில அடிட்டிவ்ஸ் லைக் MSG. இதில் கேலரிஸ் அண்ட் கார்ப்ஸ் அதிகமாக இருக்கிறனால வேலை இடத்துல சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவோம். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்டா உடல் பருமன், இதய பிரச்சனை போன்றவையும் வரலாம். அடுத்து சாக்லேட்ஸ். சாப்பிட்ட உடனே ஒரு சுகர் ரஷ், கொஞ்ச நேரத்திற்கு சுறுசுறுப்பா இருப்போம். ஆனா எந்த வேகத்துல எனர்ஜி ஏறிச்சோ அதே வேகத்துல குறைஞ்சிரும். புரோட்டீன் பார்ஸ் இது கொஞ்சம் சிக்கலானது. ஏன்னா இதுல பல நல்ல இன்கிரீடியன்ஸ் இருந்தாலும் இதுவும் ஒரு ப்ரோசஸ் ஃபுட் தான். இதுலயும் பல நேரங்கள்ல ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவரிங்ஸ் அண்ட் ஆடட் சுகர் சேர்க்கிறாங்க. அதனால இதை ஒரேடியா கெட்டதுன்னு ஒதுக்கியும் வைக்க முடியாது, நல்லதுன்னு அதிகமா சாப்பிடவும் முடியாது. மிக்ஸ் நட்ஸ் இவைதான் லீஸ்ட் அன்ஹெல்தி இஃப் நாட் மோஸ்ட் ஹெல்தி. ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ், கேஷ்யூஸ் இதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லது. இதுல பல ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன. முடிந்தவரை அன்சால்ட்டடான வகைகளை சாப்பிட பாருங்க. மொத்தத்தில் அதிகமாக அன்ப்ரோசஸ்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி லெஸ் ப்ரோசஸ்ட். இதில் தான் அதிகமான நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கு. பேலன்ஸ் இஸ் கீ. எதையுமே அளவோட சாப்பிடுங்க. நம்ம சாப்பிட்ற 3 வேளை சாப்பாடு மட்டும் ஆரோக்கியமா இருந்தா பத்தாது, அதுக்கு இடையில நம்ம சாப்பிடக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதுவும் ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சக்தி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நீங்களும் இதை பின்பற்றுவீங்க அப்படின்னு நம்புறோம். சரி, இப்போ இவ்வளவு சொல்லியாச்சு கார்த்திக். நம்ம ஹலிமாவுக்கும் தவானேசனுக்கும் ஒரு போட்டி அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஒரு டெஸ்டே. எந்த அளவுக்கு இந்த தலைப்பை நீங்க வந்து புரிஞ்சு அறிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? ஓகே, போலாம். கார்த்திக், கேள்விகள் தயாரா இருக்கு, என் கையிலயும் உங்க கையிலயும். அவங்க 2 பேர் தயாரா இருக்காங்களான்னு கேளுங்க. தயார் தயார் தயார். அதாவது நம்ம பேசும் நிகழ்ச்சியில நீங்க பாத்துருந்தீங்கன்னா இந்த அங்கம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும். ஆனா உங்களுக்கு மட்டும் நாங்க ரொம்ப வித்தியாசமா வச்சிருக்கோம். என்ன வித்தியாசமா? இது வரைக்கும் நாங்க இது செஞ்சதே கிடையாது. ரொம்ப பெருசா இருக்கு. நாங்க அப்படிதான் பில்டப் கொடுப்போம். சரி, என்ன நடக்க போகுதுன்னா இது வந்து ஆங்கிலத்துல சொல்லும் ஒரு கிராஸ்வேர்ட் பசில் மாதிரி. சரியா? அது வந்து கீழ் வாக்குல கூட இருக்கும், அதுக்கப்புறம் குறுக்க இருக்கும். நாங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அதுல வந்து எழுத்துக்கள் இருந்தா அதை அப்படியே கோர்வையா கண்டுபிடிச்சு என்னன்னு சொல்லிடணும். சரியா? ஹலிமாக்கு 3 கேள்வி, தவாவுக்கு 3 கேள்வி. சரியா? யார் முத போறா? தவா. ஓகே ஓகே. தவனேசன்,
உங்களுக்கான முதல் கேள்வி இதுதான். ஷிங்கிள்ஸிடமிருந்து நம்மை தற்காத்து கொள்ள இது ஒரு வழிமுறை. தடுப்பூசி. தடுப்பூசி. டக்குன்னு சொல்லிட்டீங்க. என்பது சரியான பதில். சரியா, தடுப்பூசி என்பது சரியான பதில். முதல் டாக்டர் சொன்னாங்க இதுக்கு வேக்சினேஷன் இருக்கு அப்படிங்கிறது. சரி, அடுத்து ஹலிமா ரெடியா இருக்கீங்களா? அவர் வந்து கீழ்வாக்குல போறனால நீங்க எல்லாமே குறுக்க தான் படிக்க போறீங்க. சரியா? சோ நீங்க இரண்டாவது இதை பாத்துருங்க. சரியா? பலவீனமான டேஷ் சக்தி உள்ளோருக்கு ஷிங்கல் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. நோய் எதிர்ப்பு. சரியா தான் இருக்கணும். சரியான பதில். அடுத்த கேள்வி 3 எங்கப்பா? 3. ஷிங்கிள்ஸ் உள்ள ஒருவரின் நிலை மேலும் மோசமடைய இதுவும் ஒரு காரணம். மன உளைச்சல். மன உளைச்சல். ஏற்கனவே அதுல நிறைய க்ளூஸ் இருக்கு. மன உளைச்சல் அப்படின்னு தவணேசன் சொல்லியிருக்காரு. அது சரியான பதிலா? சரியான பதில். சரியான பதில் இல்லைன்னா எனக்கு உண்மையிலே மன டாக்டர், இதை நம்ம வந்து பேசல இதை பத்தி கொஞ்சம் அதிகமா. மன உளைச்சலால ஏன் இது அதிகமாகுது? ஸோ மன உளைச்சல் ஏற்படும் போது நம்மளோட இம்யூன் சிஸ்டம், நம்மளோட தடுப்பு சக்தி குறையுது. சரியா தூங்காத போது இல்ல நல்ல சத்துள்ள உணவு சாப்பிடாத போது அப்பவும் நம்மளோட தடுப்பு சக்தி குறையுது. அப்ப இந்த மாதிரியான நோய்கள் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாகுது. சரி ஹலிமா, 4. அதை பார்த்தாலே உங்களுக்கு ஏதாச்சும் தோணுதா? நான் கேள்வி கேட்காமலே நீ கேளுங்க. இல்ல, குறிப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றதுனால கேட்டேன். ஓகே, சரி. என்னன்னா வந்து இந்த நோய் ஏற்பட்டவர்களுக்கு ஷிங்கிள்ஸ் ஏற்பட கூடுதல் வாய்ப்பு உள்ளது. சின்னம்மை. சொன்னல சுலபமா அது க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கேள்வி? இல்ல, எனக்கு பதில் ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. எதுக்கு சொல்லி பம்பு? இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெற்றியாளர். அதனாலதான் இந்த மாதிரி சுலபமா கேட்கிறோம். சரியான பதிலான்னு பாத்துருவோம். சரிதான். சின்னம்மை. ஓகே, சின்னம்மை. சரி, இப்ப 5 அப்படி கீழ்வாக்குல பாருங்க. ஷிங்கிள்ஸ் உள்ளவர்கள் ஆர்ஜினைன் என்ற என்ன இருக்கும் உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஆர்ஜினைன்ங்கிறது என்னவா இருக்கலாம்? இதுக்கு ரொம்ப குறிப்புகள் குறைவா இருக்கு. என்ற டேஷ் இருக்கும் உணவுகளை தவிர்க்க வேண்டும். உணவுகள் வந்தாலே அதுல என்ன இருக்கும்? அமிலம். I think it's அமிலம். அடேங்கப்பா, வள்ளல் பரம்பரை. அமிலம். ஓகே, அமிலம் அம்சம்னு சொல்லியிருப்பேன். அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. தவணேசன் சொந்தமா முயற்சி செஞ்சு அமிலம்னு பதில் சொல்றாரு. சொல்லலாம்னு வந்த அம்சம்னு சொல்லிட்டாரு. சரி, ஹலிமா வந்து தவணேசனுக்காக பதில் கொடுத்திருக்காங்க. அமிலம் என்பது சரியான பதில். ஓகே ஹலிமா, உங்களுக்கான கேள்வி இதுதான். ஷிங்கிள்ஸ் என்பது டேஷ் மற்றும் டேஷ் சம்பந்தப்பட்ட நோய். இது வந்து தோல். She said 2 different, right? நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க நிறைய தடவை அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எங்க வரோன்னு டாக்டர் சொன்னாங்க. நர்வ். நரம்பு. சொல்லுங்க. நரம்பு தோல். டவுட் இல்லாம இப்ப நரம்பு தோல் என்பது சரியான பதில். ஒரே வாங்கறத நினைச்சேன். ஓகே, நடுவுல மற்றும் போட்டாங்களே, டேஷ் மற்றும் டேஷ். பாத்தீங்களா, நாங்க எவ்வளவு வித்தியாசமா உங்களுக்கு டேஸ்ட் கொடுத்தோம். இந்த தருணத்துல ஷிங்கிள்ஸ் நோயை பத்தி நம்மளோட சேர்ந்து பேசுறதுக்கு 2 கலைஞர்கள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிடுவோம். நன்றி தவணேசன், நன்றி ஹலிமா. நன்றி. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே நேரத்துல டாக்டர்மா ரொம்ப நன்றி. நம்ம நிகழ்ச்சியில நிறைய நரம்பு தோல்னு நிறைய சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாத்தையும். அதுதான் அங்கதான் நிக்கிறீங்க நீங்க. ரொம்ப நன்றி, உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய உடல்நிலை உங்களுக்கு தான் தெரியும். மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை நீங்க யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுங்க. மருத்துவரை நாடுங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை நாங்க அடுத்த வாரம் சந்திக்கிறோம். ஷாமினி குணசேகர், கார்த்திகேயன் சாமசுந்தரம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4.